வணக்கம் நண்பர்களே. டாக்டர் துர்கா செல்லத்துறை மனநல ஆலோசகர். அவரை ஏன் சென்னை தெரசா என்று அழைக்கிறோம்? அவர் சென்னை தெரசா என்று அழைக்கப்படுகிறார். சென்னை தெரசான்னு அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அவர் அப்படி என்ன செய்த நற்காரியங்களால் அவர் ஏன் அப்படி அழைக்கப்படுகிறார்? என்ன செய்து விட்டார்? இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? டாக்டர் துர்கா செல்லத்துறை சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க, நம்முடைய சேனல்லே இருக்குது. அதில் நர்சிங், ஹோம் நர்சிங், அதாவது உங்கள் வீட்டிலையே இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்கு நர்சிங் சர்வீஸ் கொடுக்கறது. இது பொதுவாக இருக்கிற விஷயம் தானே. இதில் இவங்க எப்படி சென்னை தெரசான்னு அழைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்களுடைய மனதில் கேள்வி எழலாம். அந்த வீடியோவில் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் வீட்டில் இருப்பவர்களை நீங்கள் எப்படி கவனித்துக் கொள்வீர்களோ அதே போன்ற பரிவுடன் மருத்துவ சேவையும் நாங்கள் சேர்த்து இணைத்து செய்கிறோம். அது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, வயசில் பெரியவங்களை நாம் எப்படி பராமரிப்போம்? நல்ல உணவு, ஒரு ஆரோக்கியமான சூழல், இதெல்லாம் கொடுப்போம். ஆனால் மருத்துவம் கொடுக்க முடியுமா? இப்போ நான் என்னை வச்சு சொல்கிறேன், அண்ட் ஐம் நாட் எ மெடிக்கல் ப்ராக்டிஷனர். எனக்கு மருத்துவத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஆனால் நான் டாக்டர் இல்லைங்கிறத இப்படி சொல்கிறேன். ஆனால் மருத்துவ சேவையோடு கூடிய பரிவு, அந்த ஹோம் நர்ஸில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி, வயதானவங்களுக்கு நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை கவனித்துக் கொள்வீர்களோ அதே போல் கவனிக்கக்கூடிய, பணிபுரியக்கூடிய செவிலியர்களை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு பணிக்காக அனுப்புகிறோம். அப்படிங்கிறது தான் மனநல ஆலோசகர் துர்கா அவர்களுடைய பேச்சில் நான் தெரிஞ்சேன். அந்த வேர்டுக்காக தான் அந்த சென்னை தெரசா அப்படின்னு அவர் அழைக்கப்படுகிறார். அன்னை தெரசா நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்னை தெரசா அதாவது துயரப்படுபவர்கள் எல்லோருக்கும் ஆறுதல் கொடுக்கக்கூடியவர். அவங்க அன்னை தெரசா உலகம் பூரா அவங்களுடைய சேவை பயன்பட்டது. மனநல ஆலோசகர் துர்கா அவர்களுடைய சேவை இப்போதைக்கு சென்னையில் மட்டும் இருக்குது. ஐ திங்க் சென்னை மட்டும் அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஆன்மாக்களை நல்ல சேவை மனப்பாங்கோடு, அதில் அவர்கள் கட்டணம் வசூலித்தாலும் கூட சேவை மனப்பாங்கு என்பது அதில் மேலோங்கி இருக்கிறது என்பதற்காகத்தான் அவர்கள் சென்னை தெரசா என்று அழைக்கப்படுகிறார். என்னோட சேனலில் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் மந்திராலயம், அதாவது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்திலேயே மாமி மெஸ்ன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க. ஒரு அம்மா மெஸ் நடத்துகிறாங்க. அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அங்கே ஆந்திராவில் போயிருந்த அந்த மெஸ்ஸை நடத்துகிறாங்க. அது உணவகம்தான். ஆனால் அங்கு உணவுகள் ஆரோக்கியமான உணவுகள், நம் உடல்நலத்தை கெடுக்காத உணவுகள் அங்கு பரிமாறப்படுகின்றன. அங்கே இலவசமாக சாப்பாடு போடலை, ஆனால் அவர்கள் கொடுக்கும் உணவு உங்களுக்கு தரமாக இருந்தது. அது குறித்து நான் அங்கே சாப்பிட்ட உடனேவே அவங்கள பேட்டி எடுத்து போட்டிருந்தேன், நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ இது என்னென்னா, அவங்க தான் கொடுக்குற சாப்பாட்டுக்கு காசு வாங்குறாங்கல்ல அப்படின்னு நீங்கள் இதில் நினைக்கக்கூடாது. அவங்களுடைய அறம், நல்ல ஆன்மாக்கள் வளர வேண்டும். அந்த வரிசையில் தான் சென்னை தெரசா என்று அழைக்கப்படுகிற மனநல ஆலோசகர் துர்கா அவர்களுடைய படிப்பெல்லாம் பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய படிச்சிருக்காங்க. அது சொல்லணுன்னா 2-3 லைன் போய்கிட்டே இருக்கும். அது எனக்கு இது பண்ண தெரியல. அதனால தான் நான் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கன்னு சொல்கிறேன். அவங்களுடைய நிறைய வீடியோக்கள் நம்ம இதில் வருது, அதையும் பாருங்கள். மருத்துவ குணங்களோடு, மருத்துவ உபயோகமான தகவல்களோடு வருது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், இந்த மருத்துவ குறிப்புகளை பாருங்கள். நீங்கள் வேணும்னா இந்த ஹோம் நர்சிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவர் மனநல ஆலோசகர் துர்கா அல்லது அவருடைய பணியாளர்கள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அதில் ஆன்சர் பண்ணுவாங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து பேசும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.